வெல்கம் டு சிம்பிள் சமையல். அன்புள்ள தோழர் துறைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி கொண்டக்கடலை சென்னா வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வானலை எண்ணெய் போட்டுக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் பொன்னேரம் ஆகிற வரைக்கும் வதக்குவாங்க. இல்லை 4 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு. இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் அப்படியே போட்டு அரைக்கலாம் போதும். தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கோம். இதான் மசாலா பண்ணது. இதான் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கணும். நல்லா வதக்கியாச்சு. மிக்சியில் போட்டு ஆறுனதான் அரைச்சிக்கணும். மிக்சியில் போட்டுதான் இது ஊற வச்ச சென்னா, வேக வைக்காத ஊற வச்ச சென்னா போட்டாக்கா இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக போட்டு இதையும் அரைச்சிடுறோம். இது பட்டை மிளகா அப்படி காரப்பொடி, இது கரம் மசாலா, இது மல்லித்தூள், இது ஜீரகத்தூள். எல்லாத்தையும் போட்டு ஆறுனதும் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அப்புறம் தாளிச்சிக்கணும். கொண்டக்கடலையை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கணும். தான் நல்லா ஊறி இருக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை மூழாத அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. சென்னா ஊற வச்சது நைட்டே ஊற வச்சு கல்லில் நல்லா ஊறி இருக்குது. இதில் கொஞ்சோண்டு ஒரு பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னாக்கா மசாலாவில் போட்டு அரைக்கும் போது இதையும் அரைச்சி போட்டாக்கா சேர்ந்த மாதிரியும் நல்லாயிருக்கும். அதனால் இது ஊறின கடலை வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு தனியாக நான் நேராக குக்கரில் போடுறேன். கிணத்துல போட்டு தண்ணி ஊற்றிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றோம்னா திரும்ப இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் நல்லது, உடம்புக்கு நல்லது இந்த தண்ணி. அதனால் மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவாங்க. இது தேவையான உப்பையும் போட்டுருங்க. போட்டு குக்கரில் வச்சு
இன்றைக்கி கொண்டக்கடலையை வச்சு பூரிக்கு சன்னா மசாலா ஒன்று செய்ய போகிறோம். சென்னாவில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது வந்து கொண்டக்கடலைன்றாங்க, சென்னான்றாங்க, சிக் பீஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து வெள்ளை கருப்பு 2 நிறத்துலையும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வெள்ளை நிறத்தில் வச்சு சன்னா மசாலா செய்ய போகிறோம். இதில் நிறைய புரத சத்து உள்ளது. அதனால் குழந்தைகள் வளர்கிறதுக்கும் குழந்தைகள் சுறுசுறுப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது. இதில் ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் அயன் நிறையா இருக்கிறதுனால பிபியை கட்டுப்படுத்துது, ரத்த சோகைக்கு நல்லா இருக்குது, பிபி லெவல் வந்து கட்டுப்பாட்டிலே இருக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் தருது. இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை கட்டுப்படுத்துது, ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்குது. கொண்டைக்கடலை அதிகம் சத்து இருக்குது. இதில் நிறைய புரத சத்தும் உள்ளது. அதனால் கொண்டைக்கடலையை அடிக்கடி சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிங்கன்னா தான் நல்லா திரண்டு வருதுன்னு நல்லா. இதில் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை ஒரு 2 துண்டு, 4 கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டு வறுக்கணும். பட்டை, பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய். அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கணும். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ வேக வச்சு நல்லா வெந்திருக்கு. வேக வச்சு கொண்டைக்கடலை சென்னாவை போட்டுக்கணும். இது சென்னா வேகப்பட்ட தண்ணி அதுக்கு நம்ம போட்டுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கிறோம். அதெல்லாம் சேர்ந்து காரம்லாம் இறங்கும். அப்போ தான் நல்லா கொதிச்சிச்சு. கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி இது போட்டால் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை 1 ஸ்பூன். சர்க்கரை கொஞ்சம் போட்டால் தான் ஹோட்டல் டேஸ்ட் வரும். முதல்ல கொண்டைக்கடலை வேகும்போதே உப்பு போட்டு வேக வச்சுட்டோ. இப்போ அதனால் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு வச்சுக்கோ. நறுக்கி ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் போடணும். கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும்.
கொத்தமல்லி போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும்.